திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்றதாகவும் கடந்த முறை ஒதுக்கியதை விட அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை சேலம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயம் வந்துள்ளது. திமுக பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவும் தற்போது உள்ளே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். கடந்த முறை 6 தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதை விட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் வீரபாண்டியன், முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், சுப்பராயன் எம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி என 4 பேர் கொண்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவானது அண்ணா அறிவாலயம் வந்துள்ளது. தற்போது அண்ணா அறிவாலயத்திற்குள்ளே திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனை முடிந்து பேச்சுவார்த்தை குழுவில் பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்து தெரிவிப்பார்.